எங்களை மாதிரி பசங்கிட்ட பெருசாக காசு பணம்லாம் எதுவும் இல்லை சார். நாங்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேறினா ஒன்று படித்து முன்னேறணும், இல்லைனா ஸ்போர்ட்ஸில் முன்னேறணும். நாங்கள் சூஸ் பண்ணது உயிரை பணியை வச்சு விளையாடுற எம்எம்ஏ. நோ என்னண்ணா பண்ற? நோ உன்னதான் நான் கேட்குறேன். கேட்காம கொள்ளாம எதுக்கு நான் கரண்ட் எடுக்கிறேன்? அதெல்லாம் கேட்குறவன்ட்ட கேட்டாச்சு. எதா இருந்தாலும் அண்ணன் போய் பேசு. நோ பண்ணிடலாம். என்னண்ணா இது? இரு நான் வந்துடுறேன். என்னடா ஓவர சவுண்ட் விடுற? ஏய் என்னடா? மா கேட்காம கொள்ளாம கரண்ட் எடுக்கிறாங்கம்மா. சரி கொஞ்ச நேரம் தானே எடுத்துன்னு போறாங்க விடு. கொஞ்ச நேரமா? விடிய விடிய மீட்டிங் நடத்துவாங்கம்மா. எத்தனை யூனிட் ஓடும் தெரியுமா? கரண்ட் பில் என்ன அவங்கள கட்ட போறாங்க? அடி ஒழுங்கு முறையா உள்ள பேரு இல்ல வீட்டு காலத்து கரண்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க. வாடா. எதுக்கு? உள்ள கூட்டு போ. பசங்க மீட்டிங்ல சரக்கு போட்டு சுத்தி இருப்பானுங்க. குழந்தர போறானுங்க. போடா. உள்ள போ. ஏய் போடா. சொல்லி நிறுத்தல. போடா. 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 இந்த மாபெரும் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் மதிப்புமிகு அமைச்சர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே, நம் இனத்தின் காவலனாக நின்று நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அண்ணன் கரிகாலன் எம்எல்ஏ அவர்களையும் வணங்கி இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருகை என வரவேற்று என் உரையை தொடங்குகிறேன். என்ன மாப்பிள்ள, கடந்த 3 வருஷமா ஜெகன் தான் சாம்பியன். எத்தனை எம்எம்ஏ நடத்தினாலும் என் பேரன் தான் ஜெயிக்க போறான். இப்பவே கூப்பிட்டு கப்ப கொடுத்துடலாம. எம்எம்ஏ பத்தி பேசணுமா? அப்படிலாம் இல்லை மாமா. இந்த மேட்ச்னு இல்லை, வேற எந்த மேட்சா இருந்தாலும் சரி, நம்ம ஜெகன் தான் ஜெயிக்கணும். இப்போது நம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நம் பாசமிகு அண்ணன் உங்கள் முன் உரையாற்றுவார். கொஞ்சம் லைட்டா வலி விட்டா வீட்டுக்கு போயிடுவேண்ணா. அடி மீட்டிங் நடக்குது கண்ணு தெரியல. போடா திருப்பி போடா. நோ நீ இதை லைட்டா நவுத்துனாலே போதுடா, நானே போயிடுவேன். சொன்னா கேட்க மாட்டோம். தொகுதி மக்களுக்கு வணக்கம். உங்ககிட்ட என்ன அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்க ஆட்சியில் என்னென்ன நன்மைகள் செஞ்சுள்ளது எடு கையா. நான் மேல கை வைக்கிறேன். போடா வண்டி எடுத்து போடா. போடா போடா. ஓடி போடா. போடந்துரும். போடா. கெட்ட காரி போடா. மக்களுக்காக 80 லட்சம் ரூபாய் செலவுல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போறேன். இன்னும் 2 வாரத்துல ராயப்பன் அகாடமி நடத்துற எம்எம்ஏ போட்டி நடக்க போகுது. வழக்கம் போல இந்த வருஷமும் இந்த மேட்ச்ல ஃபைனல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு என்னோட சொந்த முயற்சியில ஹார்பர்ல பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கி தர ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ பாட்டுக்கு சீட்டு போட்ட காசுல பைக் வாங்கி கொடுத்துட்ட. பசங்களாம் படுறானுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மச்சான் பேசிருக்க. அங்க பாருடா. இல்ல இதோ இரு, செஞ்சு விட்டு வரேன். நீங்க என்ன பண்ற? நீ இங்க என்ன பண்ற? டோப் அடிச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? டேய் டேய் இரு. ஏய் கேக்குற? என்னடா பிரச்சனை? வாங்கடாங்க. வாங்கடா. என்னடா சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? ஒருத்த மூஞ்சியும் சரியில்லையடா. யோ எல்லாரும் ஸ்டேஷன் கூட்டம். சார் சார் இது எங்கள் அண்ணன் சார். இவங்க தம்பி சார். இவங்க 2 பேர் லவ் பண்ணுறதை அவன் பார்த்துட்டான், அதனால் பிரச்சனை பண்ணுறான் சார். இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விட்ருங்க சார். நீ யார், என்ன பண்ற? என் பேர் சூர்யா சார், +2 படிக்கிறேன்.
படிக்கிற வயசுல இனிமே இந்த ஏரியா பக்கம் உங்களை பார்த்தேன் மொத்த பேரும் இந்த உள்ள உட்கார வச்சிருவேன். போட யோ ரெடியா வண்டி. என்னடா எங்க போயிட்டு வர கேளவல? ஏய் எங்கடி போயிட்டு வர? என்னடா அந்த கர்ணாபையிலோட ஊர் சுத்திட்டு லவ் பண்ணிட்டு வரா. அடச்சே இதுக்கா கத்தி நிக்கிற? உள்ள போடா. மா வாமா. டேய் வாடா. நானும் கொஞ்ச நாளா அரசல் பொரசலா கேள்விப்பட்டு தான் இருந்தேன். நம்ம பிள்ளைங்க தானே லவ்லாம் பண்ணாதுங்கன்னு நினைச்சிட்டேன். அவங்க லவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய் அவளுக்கு பிடிச்சிக்குதுடா. மா கர்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தூக்கி வளர்த்த பொண்ணு தானே. என்ன அவன் பெருசாக படிக்கவும் இல்லை, ஒரு பர்மனண்ட்டான வேலையும் இல்லை. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் மாமா. வர எம்எம்ஏ மேட்ச்சில் கருணா கன்ஃபார்மாக ஜெயிப்பான். ஹார்பர் வேலையும் கிடச்சிடும் மாமா. டேய் நான் முதல்ல அதுக்கு அவன் என்ன ஜெயிக்கணும்டா. ஏ தேசிங்க, ஏன் வெளியாளுங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற? ரெண்டும் ஒன்னா தானே வளர்ந்துச்சுங்க. இப்போ ஆசைப்படுதுங்க. நல்லா இருந்துட்டு போட்டுமே. மா இவன் சொன்ன மாதிரி அவன் ஜெயிக்கட்டும், அப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசுவான். ஜெயிச்சாதான கல்யாணம், எப்படி ஜெயிக்கிறான்னு பார்க்குறேன். அவன் கிடக்குறான். ஏய் இரு. நோ நீ வாப்பா. நாங்கெல்லாம் கியூல தானே வந்துட்டு இருக்கோம். ஏய் தொலைச்சிருவேன். டேய் சூர்யா ட்ரா. ராயப்பன் அகாடமி நடத்தும் எம்எம்ஏ போட்டி இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக போகிறது. ஜனநாயக புரட்சி கழக தலைவர் அண்ணன் காசி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம் முதல் போட்டியாளர் சூர்யா இதோ வந்துவிட்டார். வீரர்களை ஊக்கப்படுத்த வாழும் வள்ளல் அரசியல் சாணக்கியர் செயல் வீரர் நமது தொகுதியின் எம்எல்ஏ அண்ணன் கரிகாலன் இதோ வந்துவிட்டார். நம்ம எம்எல்ஏ அண்ணன் கரிகாலன் சொன்ன மாதிரி இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பு மெடல் மட்டும் இல்லப்பா, ஹார்பர்ல பர்மனன்ட் வேலையே கிடைக்கும். முதல் போட்டி ஆரம்பமாகிறது. இதோ சூர்யா விசஸ் டேவிட். யாருப்பா இவன் எத்தோனே காட்டுல பாருங்க. ஐயோ அம்மா நாம ஐந்து கொஞ்சம் குடுக்குற மாதிரி கும்மி கெடுக்கிறான். நாப்பா இப்படி குத்துறான். குத்துற நெஞ்சே வீடு குத்துற போல பாரு. காலா நாக்கு வாங்க வாங்க வாங்குறான். இந்த மாதிரி இந்த நாக்கு வேற மாதிரி.
இதோ போட்டி ஃபைனல் ஆரம்பமாகிறது. கர்ணா விசஸ் ரோஹித், சூர்யா விசஸ் சஞ்சய். சூர்யா மாறுபடே பங்கமாக இருக்கிறாரப்பா. செமிஃபைனல் ஆரம்பமாகிறது. கர்ணா விசஸ் தேசிங். தேசிங் ஏறி உட்கார்ந்தா மேல கர்ணா உண்டாயா கீழே. ஐயோ மாட்டி மாட்டி குத்திக்கிறானுங்கப்பா. அப்பா மாதிரி ஸ்டாக்கு ரைட்டு லெஃப்ட் டவுனால உயிரிழப்பா அடி. ரைட்ல போட்டாப்பா மிதிச்சிப்பா நொடி. கர்ணா செமிஃபைனல் வின்னு. Next fight, Surya versus Jagan. வந்து விட்டார் அதிரடி சாம்பியன் ஜெகன். ஜெகன் கூட மோத போறது பவர்ஃபுல் ஃபைட்டர் சூர்யா. இந்த மேட்ச் வெறித்தனமா இருக்கும். ஆப்போனன்ட் சூர்யா எங்கப்பா? சூர்யா எங்க? Final call for Surya. பயங்கரமான ஃபைட் பார்த்து ஆடியன்ஸ்லாம் வெறித்தனமா ஃபைட் பண்றாங்கப்பா. சீக்கிரம் வர சொல்லுங்க. எங்கப்பா சூர்யா? ஆப்போனன்ட் எங்க? It's getting late. 2 minutes sir. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். I can't do anything in competition. Your workout time is up. சார் ஜஸ்ட் 2 minutes சார். Final call. Since the red corner did not turn up, we announce the blue corner fighter Jagan as winner by walkover. எம்எல்ஏ Hey idiot. அங்க செமிஃபைனல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கோச் டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கணுன்றது எங்கள் அண்ணோட ஆசையும் கனவும் கோச். ஏன் அவன் லைஃப் அதெல்லாம் இருக்குது, அவனே ஜெயிக்கட்டும். டேய் அதுக்கு நீ ஃபைனலுக்கு வந்து என்ன கருமத்து நாள் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? மேட்ச் எதுக்குடா பாய்காட் பண்ற? இல்லை கோச், தம்பி விட்டு கொடுத்து தான் அண்ணன் ஜெயிச்சான்னு சொல்லி ஏரியாவில் தப்பாக பேச விடாமல கோச். அவனே இறங்கி அடித்து ஜெயிச்சா அவனுக்கு ஒரு கெத்தாக இருக்கும்ல கோச். நமக்கு என்ன கோச், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இதோ MMA போட்டியின் ஃபைனல் கர்ணா விசஸ் ஜெகன். இறுதி சுற்றை துவங்கி வைக்கிறார் அரசியல் போர்வால் அண்ணன் எம்எல்ஏ கரிகாலன் அவர்கள். சாதாரண போயிட்டு இல்லப்பா, கரசரமான போயிட்டு என் பையனை ப்ரூவ் பண்ணு. முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ணா ஜெகனா அண்ணா நினைச்சாத. ஜெகனாப்பா பூந்து விளையாடுறா. விட்டா கர்ணாவை கண்ணாலும் போடுங்க. கர்ணா சமாளாக போட்டாயா, அதையும் பரட்ட மாதிரி பொட்டி போறாயா ஜெகனே. ஐயோ குத்துறானே குத்து. அப்பா மாறி மாறி குத்திறானேப்பா. என்னப்பா ஆடியன்ஸ்லாம் ஆரவாரம் பண்ணுங்கப்பா. கிளாஸ் பண்ணு. ஆடியன்ஸோட அப்ளாஸோட செகண்ட் ரவுண்ட் ஆரம்பமாகுது. எத்தனை வச்சா நான் இடிப்பேன். உங்களையா கடுப்பேன். ஜவாலியா உங்களையா
எனர்ஜியை கொடு. என் பையன்தான் ஜெயிக்கணும். போய் விட்டு கொடுக்க சொல்லு. ஓகே. ஏசி காத்துல வளர்ந்தவன் எப்படி தணறான் பாரு. நம்ம ஆள் உப்பு காத்துல உருண்டு பிறந்தவன்டா. எப்படி அடிச்சு நிமித்துறா பாத்தியா? ஏய் கர்ணா விட்டுறாத. இது நம்ம ஆட்டம். ஜெயிக்கணும். ரெடி ரெடி ரெடி. Are you okay? Think பண்ணுவியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 point minus and foul warning. ஆடியன்ஸ்லாம் ரெடியா இருங்க. ஓகே தானே? இந்த ஃபைனல் பயங்கரமா இருக்க போகுது. யாரு ஜெயிக்க போறா, யாரு தம்பி. தோக்க போறான்னு இன்னும் கொஞ்ச நேரம் போகுது. அண்ணன் புள்ள தான் ஜெகனு தெரியும்ல. தெரியும். அண்ணன் விட்டு கொடுக்க சொல்றாரு. என்னது விட்டு கொடுக்கணுமா? நோ போனா. டேய் இந்த கேமில் ஜெயிச்சா என்ன கிடைக்குமோ அந்த பணத்தை அண்ணன் தரேன்னு சொல்லிட்டாரு. நோ உங்களுக்கு இது வெறும் கேம், எங்களுக்கு இது லைஃப். இன்னொரு ரவுண்ட் இருக்குல்ல, அச்சு ஜெயிச்சுக்கோங்க. தோடா போன மேட்ச்சில் மாதிரி ஓடி வலிச்சுன்னு இப்போ இங்கே வந்து ஓவரா தொகுற. நோ பார்த்து பேசுனா. டேய் என்ன பார்த்து பேசு, வேற மாதிரி ஆயிரும். என்ன மிரட்டுறீங்களா? ரெஃப்ரி என்னன்னு பாருங்க. இங்கெல்லாம் நிற்க கூடாது. மூவ் பண்ணுங்க. போங்க போங்க சார். சார் சொல்றேன்ல போங்க. அண்ணா திமிரா பேசுறானுங்கண்ணா, ஒத்துக்க மாட்டேங்க. முக்குறான் பாரு. முச்சுடு முச்சுடு. நோ இன்னும் ரெண்டு இருக்குதுண்ணா, அதில் பாருங்க தம்பி அசால்ட்டாக அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். டேய் என்னவா எதுக்கு வந்துட்டு போறானுங்க? விட்டு கொடுக்க சொல்லி டீல் பேசுறானுங்க. டீல் பேசுறானுங்களா? டேய் கர்ணா விட்டு கொடுக்க சொல்றானுங்களா? இவனெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாக் அவுட் பண்ணாம 3 ரவுண்ட் வரைக்கும் விட்டு வச்சிருக்க. முட்றா அவனை. இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 3வது ரவுண்ட் ஃபைனல். குறுக்க பந்தா பெருசாக படிக்கவும் இல்லை, ஒரு பர்மனண்டான வேலையும் இல்லை. ஹார்பர்ல பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கி தர. ஏய் சண்டே நிறுத்த சொல்லுங்கடா. போற போக்க பார்த்தா கரிகாலம் புள்ளைய புறமா தான் தூக்கி போடும் போல. ஜெகனே அடிச்சு வின் பண்ணிட்டாயா கர்ணா? தம்பியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரி.
இந்த ஆண்டின் ராயப்பன் அகாடமி நடத்தும் MMA போட்டியில் அனைவரையும் அடித்து துன்பம் செய்து சாம்பியன் பட்டத்தை வென்ற கர்ணாவிற்கு நமது தொகுதியின் MLA அரசியல் சாணக்கியர் அண்ணன் கரிகாலன் அவர்கள் கோப்பையை வழங்குகிறார். அடுத்ததாக போர்ட் ட்ரஸ்ட் சேர்மன் அஜித் சர்மா அவர்கள் 2 லட்சத்துக்கான காசோலையும் ஆர்பார் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வழங்குகிறார். வலியோட வாழ்ந்தவன் வலிமையானவனு நிரூபிச்சிட்டான் பாத்தியா? கப்ப தூக்கி புறா தூக்குடா. அவன் என் பொண்ணு தான் கட்டிக்க போறான். எந்த ஃப்ளோர்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். என்ன சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் எதுவும் சொல்லண்ணா. ஃபைனல்ஸில் தம்பிக்கு ஆப்போனண்ட்டை ஃபைட் பண்ண ஓவர் அடிச்சிட்டாக்கா. அடி வாங்குறவருக்கு நீங்க என்ன பண்றீங்க? அண்ணன் சொல்லி எவ்வளோ பேசி பார்த்தாக்கா, ஆனால் நாய் ஒத்துக்கல. பையனுக்கு ஹெவியாக இன்ஜுரியாக இருக்கு. MMAவே டேஞ்சரஸான கேம். அதில் போய் இப்படி வெறித்தனமாக விளையாடலாமா? ரிஸ்ட்டு ஷோல்டர்னு எல்லா இடத்துலையும் அடிபட்டிருக்கு. ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கு. எதுக்கும் ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போமே. அண்ணா அந்த நாயை மட்டும் விட்டுறவே கூடாதுண்ணா. சாவணும். அவன் இன்னைக்கே சாவணும்.